ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். மும்பையிலேருந்து அகமதாபாத் போகிற ஹைவேல பல்கருங்கிற ஒரு அழகான ஊர் இருக்கு. இந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நிறைய ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹைவேக்கு பக்கத்திலேயே அவ்வளவு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் மட்டுமல்ல, சுற்றி எங்கே பார்த்தாலும் வெஜிடேஷன், அடர்ந்த புற்களும் புதர்களும் நிறைஞ்சு பார்க்க ரம்மியமாக குளுமையாக இருந்தால் கூட நிறைய ஆபத்து நிறைந்த இடமாகவும் இது பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2022 அந்த ஹைவேல ஒரு நபர் இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பாத்ரூம் போகிறதுக்காக அந்த வண்டியை ஓரமாக நிப்பாட்டுறாரு. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 அடி தொலைவு உள்ளே போய் பாத்ரூம் போகிறதுக்காக போகும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாலேருந்து மிகப்பெரிய துர்நாற்றம் வருது. அவருக்கு ஒன்றுமே புரியல. இங்கே நிறையா விலங்குகள் நடமாட்டம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விலங்கு இறந்து போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சந்தேகம் வருது. பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல இவருக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு. ஸோ ஏற்கனவே மெயின் ரோட்லேருந்து 10 அடி இவர் உள்ளே போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம்னா ஒரு 5 அடி உள்ளே போறாரு. மொத்தம் ஒரு 15 அடி அந்த ஹைவே மெயின் ரோட்லேருந்து இவர் அந்த வெஜிடேஷன் இருக்கிற ஏரியாவுக்கு உள்ளே போய் பார்த்தார்ல, அங்க புதருக்குள்ள ஏதோ ஒரு சடலம் மாதிரி தெரியுது. இல்லை ஒரு பெண் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. உடனே பதட்டமான அந்த நபர் வேகமாக திரும்ப ஹைவேக்கு வர்றாரு. உடனே பல்கர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு 4-5 அதிகாரிகள் எல்லாருமே வர்றாங்க. பட் இவங்களுக்கு தகவல் கொடுக்கும் போதே சாயங்காலம் 5:30 மணி ஆயிடுது. ஆல்மோஸ்ட் ஓரளவு சன் செட் ஆகுது, இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, லைட்லாம் வச்சு அந்த நபர் சொன்ன இடத்துல போய் பார்க்கும்போது தொலை தூரத்தில் ஒரு மனிதன் படுத்திருக்க மாதிரி தெரியுது. உண்மையிலே உயிரோடு இருக்காங்களா, இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, புற்களும் புதர்களும் நிறைஞ்சது. உள்ளே போனால் என்ன மாதிரி விலங்குகளோ பாம்பு இருக்கோ எதுவுமே தெரியாது. ஸோ அது என்னதான் 15 அடி தொலைவாக இருந்தால் கூட அங்கே போய் என்ன பார்க்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தா கூட நிறைய மீட்பு குழுவினர் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறாங்க. பட் பக்கத்தில் போகும்போது மிகப்பெரிய துர்நாற்றம் வருது. பார்த்தவனே தெரியுது, அங்க ஒரு பெண்ணோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தது ஒரு மனிதன் காட்டுப்பகுதிக்குள்ள மாட்டிக்கல, அந்த மனிதன் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுவும் அந்த சடலத்தோட அழுகிய நிலையை பார்க்கும்போது மினிமம் இந்த சடலம் ஒரு வாரம் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்றாங்க. ஸோ அந்த சடலத்தை கஷ்டப்பட்டு இவங்க மெயின் ரோடுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ பார்க்கும்போது தெரியுது அது ஒரு பெண்ணோட சடலம். பார்க்க ஒரு இளம் பெண் மாதிரி இருக்கு. இதுல 2 கொடுமையான விஷயத்தை பார்க்குறாங்க. ஒன்று, அந்த பெண்ணோட உடம்புல இருந்து பல உடல் பாகங்கள் மிஸ் ஆயிருக்கு. ஒரு கை இல்லை, கால் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பெண்ணோட உடல் பல நாள் அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்ததுனால காட்டு விலங்குகள் அந்த பெண்ணோட உடம்புல ஒரு பகுதியை அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி தெரியுது. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட முகம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த பொண்ணோட முகத்திலே போட்டு சிதைச்சிருக்காங்க. இது நார்மலா நிறைய கொலைகாரங்க பண்றது. எதுக்காக பண்ணுவாங்கன்னா, அந்த சடலத்தை போலீஸ் அடையாளம் கண்டு கொள்ள கூடாது. கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிம் யாருன்னு தெரிஞ்சாதான கொலைகாரனை நெருங்கி வர முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுலே போலீஸ் ஸ்டக் ஆயிட்டாங்கன்னா தன்னை போலீஸ் நெருங்கி வர முடியாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி முகத்தை கல்லால் அடிச்சு சிதைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட உடம்புல பார்க்கும்போது பல இடங்களை ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு குத்துனதுக்குரிய தடயம் கிடைக்குது. மேபி அது ஒரு கத்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஒட்டு மொத்தத்தில் ஒரு 20லேருந்து 30 வயசுக்கு இடைப்பட்ட இந்த இளம் பெண் கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ அடுத்தபடியா அந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. இதுல போலீஸுக்கு இருக்கிற முதல் கட்ட சவால் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாருன்னு கண்டுபிடிக்கணும். யாருன்னு கண்டுபிடிச்சாதான் யார் அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸால அந்த கொலைகாரனை நெருங்க முடியும். அப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இந்த பக்கத்து ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அங்க இருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல 20லேருந்து 30 வயசுக்கு இடைப்பட்ட ஏதாவது ஒரு பெண் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ரீசன்ட் டேஸ்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்றாங்க. ஏன்னா அந்த பெண்ணோட உடலோட அழுகிய பொசிஷனை வச்சு பார்க்கும்போது மினிமம் ஒரு வாரம் அந்த பெண்ணோட உடல் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சல்லடை போட்டு தேடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வரலங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அப்போ போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா,
இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த பெண் இந்த ஊரை சேர்ந்தவங்களா இல்லாம கூட இருக்கலாம், இந்த இடத்துல வச்சு கொலை செய்யப்படாம இருக்கலாம், வேற எங்கேயோ கொலை செய்யப்பட்டு இதை ஒரு டம்பிங் கிரவுண்டுமாங்க. அதாவது இது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, உள்ள தூக்கி போட்டா யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்க்க மாட்டாங்க, அதனால இதை ஒரு டம்பிங் கிரவுண்ட் டிஸ்போசல் ஏரியாவா அந்த கொலைகாரன் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு திங்க் பண்றாங்க. பட் உண்மையிலேயே போலீஸ் திங்க் பண்ணது சரியா இருந்துச்சுன்னா இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அந்த கொலைகாரனை நெருங்குறதும் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கும். இப்ப போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, அந்த ஏரியா மக்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களும் இந்த பெண்ணை யாருன்னே எங்களுக்கு அடையாளம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த லோக்கல்ல இருக்க பீப்புளுக்கு தெரியலைன்னா கண்டிப்பா அந்த பெண் பல்கருங்கிற இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு மும்பை அண்ட் அகமதாபாத் ஹைவேங்கிறதுனால ஒருவேளை இந்த கொலைகாரங்க மும்பையிலிருந்து அந்த பெண்ணோட உடலை இங்கே எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல அகமதாபாத்ல இருந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் தான் நடந்திருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. பல்கர் அப்படிங்கிற ஊர்ல இந்த மாதிரி ஒரு கொடூரமான கிரைம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை தீர்க்க வேண்டிய அழுத்தம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப நார்மல் போலீஸ் அதிகாரிகள் இதை சால்வ் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஒரு திறமையான 10 போலீஸ் அதிகாரிகளை வச்சு ஃபார்ம் பண்றாங்க. இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஒரு ஐசோலேட்டடான ஏரியா. இந்த இடத்துல பக்கத்துல எந்த கடையும் கிடையாது, எந்த சிசிடிவி கேமராவும் கிடையாது, ஹைவேல 1000 வெஹிக்கிள் வந்துட்டு போகும், எவன் எங்க வண்டியை நிப்பாட்டி என்ன பண்ணிட்டு போனான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் போவோம், இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் போவோம், வழிநெடுக எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கு, எங்கெல்லாம் ஒரு நார்மல் ஹோட்டல் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஸ்டேஷன் இருக்கா, பள்ளிக்கூடம் இருக்கா, இல்ல சிசிடிவி கேமரா இருக்கிற மாதிரி ஹைவேல ஏதாவது வீடு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு டீம் போறாங்க, இந்த பக்கம் ஒரு டீம் போறாங்க, எல்லா சிசிடிவி கேமராவையும் வச்சு இந்த இடத்துக்கு யார் வந்துட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செக் பண்றாங்க. கண்டிப்பா அந்த நபர்கள் ஒரு வெஹிக்கிள்ல தான் வந்திருக்கணும். 1000 வெஹிக்கிள் வரும், பிளஸ் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரம் இருக்கும், அப்ப எத்தனை வாகனங்கள் கடந்து போயிருக்கும். பட் போலீஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ட்ரெஸ் அமைப்பை ஒத்த மாதிரியும் அதே கலர்ல பேண்டோ டிஷர்ட்டோ போட்ட மாதிரி ஏதாவது ஒரு பெண் டிராவல் பண்ணிருக்காங்களா, அந்த காட்சிகள் சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து செக் பண்றாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட உடல் பிரேத பரிசோதனைக்கு போது அதுல சொன்ன அறிக்கையை கேட்டு உண்மையிலேயே இந்த பெண்ணோட இறுதி நிமிடத்துல அவங்க எவ்வளவு வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத வந்து கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. பிரேத பரிசோதனை பண்ண பேத்தாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த பெண்ணோட இருதயத்துக்கு பக்கத்துல ஒரு கத்தியிலிருந்து வந்த பிளேடை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹேண்டில் வந்து மிஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் அந்த கொலைகாரன் இந்த பெண்ணோட இருதயத்திலே குத்தி இருக்கான். அப்போ அந்த ஹேண்டிலும் அந்த கத்தியில இருக்க பிளேடும் செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த பிளேடு இருக்கு பார்த்தீங்களா, ஷார்ப்பான பிளேடு, அது அந்த பெண்ணோட இருதயத்திலே மாட்டிக்கிச்சு, உள்ள ஹேண்டில் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கழுத்துலையும் நிறைய காயங்கள் இருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் கழுத்துல கத்தியால கட் பண்ணியிருக்காங்க, உடம்புலையும் பலவிதமான டிஃபென்சிவ் ஒன்று இருக்கு. கடைசியில் அந்த பெண்ணோட இருதயத்திலே குத்தும் போது அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ ஹேண்டில் வந்ததுனால அந்த பெண்ணை அப்படியே உள்ள விட்டுட்டு போயிருக்கான். இதை தாண்டி அந்த பெண்ணோட கழுத்தையும் நெரிச்சிருக்கான். இப்படி பலவிதமான சித்திரவதைக்கு அந்த பெண் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க இறுதி நிமிடம் எப்படி இருக்குன்னு நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கட்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டீம் இந்த சிசிடிவி கேமராலாம் பார்க்குறாங்களே, அப்போ இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, ஒன்று அந்த பொண்ணு மும்பையை சேர்ந்தவங்களா இருக்கணும், இல்லை அகமதாபாத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஸோ இந்த 2 ஊர்லேயும் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 20லேருந்து 30 வயசு மதிக்கத்தக்க பெண் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மிஸ் ஆயிருக்காங்களான்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி மும்பையில் இருக்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஃபைனலா போலீஸுக்கு மும்பையில் இருக்க சாண்டா க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. கேத்ரின் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, இவங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுது. அவங்க ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2022ஆம் வருஷம் இந்த சாண்டா க்ரூஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. காணாம போன அந்த பெண்ணோட பேரு பிங்கி கரோல், அவங்களுக்கு 27 வயசு ஆகுது. ஸோ இப்போ பல்கர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சாண்டா க்ரூஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட்டை வந்து பார்க்குறாங்க. அதில் காணாம போன பிங்கி கரோலுங்கிற இந்த பெண்ணுக்கு வந்து 27 வயசு ஆகுது. அந்த பெண்ணோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பிங்கிக்கு வந்து 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு இந்த பெண்ணை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் தன்னோட அம்மாவோட குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு கஷ்டப்பட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட்
பண்ணலாங்கிற மாதிரி இவங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் லோக்கலில் ஒரு பிபிஓ கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசில் அப்பா இல்லாமல் தன்னோட அம்மா தன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்ததுனால தன்னோட அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை திரும்ப கொடுக்கணுங்கிற மாதிரி தன்னோட அம்மாவை ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த டயத்துல தான் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2022ஆம் வருஷம் நைட்டு 9:30 மணிக்கு இந்த பிங்கி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அம்மாட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் கிட்ட போறேன், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இவங்க லேப்டாப் பேக் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. பட் இதுதான் அந்த கரோலோட அம்மா இவங்களை கடைசியா உயிரோட பார்த்த தருணம். 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தான். பிகாஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து 24 ஹவர்ஸும் ரன் ஆகும். இவங்களுக்கு ஏதோ ஹெல்த் பிரச்சனை இருக்கிறதுனால பல முறை தன்னோட பொண்ணு இந்த மாதிரி லேட் ஈவினிங் வருவாங்கிறதுனால அவங்க அம்மாவும் இதை பெருசா எடுத்துக்கல. ஸோ இந்த பிங்கி கரோலும் 10 மணிக்கு கிளம்பி போறாங்க. ஜென்ரலாக 10:30 மணிக்கு போனால் என்ன ஆகும், ஒரு 11:30 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடியுமா? அவங்க அம்மா 11 மணிக்கு பார்க்குறாங்க, வரல. 12 மணிக்கு பார்க்குறாங்க, வரல. உண்மையிலேயே என்ன பண்ணுறான்னு புரியல. திடீர்னு 12:30 மணிக்கு இந்த பிங்கி கரோல் கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. இங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, நீ நிம்மதியாக போய் தூங்கு, நான் மார்னிங்குள்ளே வந்துருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவட்ட தான் ஃபோன் பேசிட்டுமேனு இவங்க அம்மா வந்து தூங்க போயிடுறாங்க. பட் இதுதான் அவங்க அம்மா இந்த பிங்கி கரோல் கிட்ட கடைசியாக ஃபோனில் பேசின தருணம். இதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது. ஸோ இப்போ 25ஆம் தேதி காலையில் வரைக்கும் பார்க்குறாங்க, இந்த பெண் திரும்ப வரல. அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வருது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிளாக இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களோட கசின் சிஸ்டர் 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட தான் இந்த கரோல் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அங்கேயும் இந்த பிங்கி கரோல் வரலைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் ஒரு பதட்டம் வருது. இல்லை வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாளான்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க பார்த்த பிபிஓ வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக நிறைய ஊருக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருப்பாளே, இல்லையே போனால் சொல்லிட்டு போவாளேன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு பதட்டம். ஏன்னா அம்மாவும் பொண்ணும் மட்டும்தான் தனியாக வசிக்கிறாங்க. அதனால எங்கே போனாலும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்க, அனாவசியமாக வெளியில் போய் தங்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலேயே அவங்க வெளியில் போய் தங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தால் ஏதாவது பேக் பண்ணிட்டு போவாங்கல்ல, ஒன்றுமே அவங்க உடமையை எடுத்துகிட்டே போல, ஜஸ்ட் லேப்டாப்பை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுதான் அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. கொஞ்சம் நேரம் போக போக ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. நைட்டு 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பிங்கி கரோல்ங்கிற இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்தது? மும்பையில் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு தான்ப்பா சொல்லிட்டு போனாங்க. அவங்க உடல் பல கிலோமீட்டர் தள்ளி எப்படி இந்த ஹைவேல டெசர்டட் ஏரியாவுக்கு வந்தது? அவங்க யாரை பார்க்க போனாங்க? இந்த பிங்கி கரோலை யாரு கொலை பண்ணாங்க? அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மும்பையில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த காலத்து இளம் பெண்களுக்கு வந்து யாரை நம்புறது நம்பக்கூடாது அப்படிங்கிறது பாதி பேத்துக்கு தெரியல. உண்மையிலேயே நீங்க ஒரு டீனேஜ் பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல டீனேஜ் பொண்ணுகளை வச்சிருக்க பெத்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த காலத்து பெண்களுக்கு தேவையான பலவித முக்கியமான விஷயங்களை கத்துக்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ 25ஆம் தேதி ஃபுல்லா அவங்க அம்மா தன்னோட பொண்ணை தேடுறாங்க, எங்க போனான்னு தெரியல. அப்போ வந்து அனிதாங்கிற ஒரு சோஷியல் ஒர்க்கர் இவங்க குடும்பத்துக்கு க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ அனிதா ஷெட்டிங்கிற அந்த பெண்ணும் உதவிக்கு வராங்க. ஒட்டுமொத்தத்தில் 25ஆம் தேதி தேடி தேடி எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாதனால அன்னைக்கு சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அப்போ மும்பை போலீஸ் என்ன சொல்றாங்க, இல்லை மேடம் அவங்க ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, ஒரு 24 மணி நேரம் ஆகட்டும், வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு யாருக்கா ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கோம், டூர் போயிருக்கோம், நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க, இந்த காலத்து பொண்ணுங்களா அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி மும்பை போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சாண்டா க்ரூஸ்ங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க சைடு இருந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கு நெருடலா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண் கரோலுங்கிறவங்க ரொம்ப வீட்டை ஆர்கனைஸா வச்சுப்பாங்க. ஒரு திங்ஸை எடுத்த இடத்துல வைப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கிற பொண்ணு. ஒரு நாளைக்கு 2-3 டைம் குளிக்கிறது, கரெக்டாக 2 டைம் ப்ரஷ் பண்ணுறதுனே அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை பக்காவாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வெளியூருக்கு ட்ராவல் பண்ணால் தனக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லா பொருட்களையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பட் அவங்களுக்கு சொந்தமான எல்லா பொருளும் வீட்டில் இருக்கிறதா அவங்க அம்மாவுக்கு உறுத்தலாக இருக்குது. கண்டிப்பாக தன்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டா, இல்லை பிளான் பண்ணி போயிருக்கா அப்படின்னா அவளோட உடமையை எடுத்துகிட்டு போயிருப்பா. அப்போ தன்னோட பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குமோ அப்படிங்கிற
பதட்டம் தான் அவங்க அம்மாக்கு இருக்கு. ஆக்சுவலா எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ்லயும் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே மும்பை போலீஸ் கரெக்டா ட்ராக் பண்ணி பேசிக்கா பல விஷயங்களை பண்ணிருக்கலாம். அந்த பொண்ணு யாரை பார்க்க போச்சு, அந்த பொண்ணோட போன் ரெக்கார்டு எடுத்துக்கலாம், யாரு கூட கடைசியா பேசினாங்க அப்படின்னு பலவித ரெக்கார்டை எடுத்தா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். பட் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இப்படி 25ஆம் தேதி நைட்டு போயிருதா. ஸோ 26ஆம் தேதி அவங்க அம்மா இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அந்த சோஷியல் ஒர்க்கர் அனிதா ஷெட்டிங்கிற பெண்ணை கூட்டிட்டு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்பவும் அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த சோஷியல் ஒர்க்கர் அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்டை வச்சு போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்தா மட்டும் போதுமா, உடனே விசாரிக்க வேணாமா? கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கா பண்ற எந்த விஷயத்தையுமே அவங்க பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க செல்போனையாவது ட்ராக் பண்ணிருக்கலாம். கடைசியில் எங்க லிங்க் ஆயிருக்கு, அவங்க அம்மாக்கு கால் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்து கால் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு பேசிக்கான ஸ்டெப்பையும் அவங்க எடுக்கல. இப்போ நீங்கள் போங்க மேடம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அவங்க அம்மாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுறாங்க. 26ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா போலீஸும் தேட மாட்டேங்கிறாங்க. அவங்க சும்மா இருக்க முடியுமா? பதட்டத்தில் அவங்க சைடு இருந்து எல்லா தேடுதலையும் பண்ணும்போது ஒரு நாள் இந்த கரோலோட ரூமை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க டைரிக்கு கீழே ஒரு லெட்டரை பார்க்குறாங்க. அந்த லெட்டர் கைப்பட எமோஷ்னலாக ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டரை பார்க்கும்போது இந்த லெட்டருக்கும் இந்த கரோலோட டிஸப்பியரன்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட அவங்க அம்மா இந்த லெட்டரை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. அதையும் படிச்சுட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கிறது இல்லை. பட் பேசிக்கான ஒரு சிசிடிவி கேமராவது செக் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிச்சு, இல்லை வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து வழிநடுக இருக்க சிசிடிவி எதையாவது ஒன்று செக் பண்ணியிருந்தாலாவது ஒரு தடயம் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த கம்ப்ளைண்ட் எழுதினதுக்கு அப்புறம் ஒரு வாரமாச்சு, ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இந்த நேரத்தில் தான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இவங்களோட சடலம் ஹைவேல கண்டுபிடிக்கப்படுது. அப்போ அந்த பல்கர் போலீஸ் ஆஃபீஸர் மும்பையிலையும் செக் பண்ணுறாங்க, அகமதாபாத்லையும் செக் பண்ணும்போது மும்பையில் இருக்க சாண்டா குரூஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் மிஸ் ஆயிருக்காங்கிறத கம்ப்ளைண்ட் வருது. அப்போ அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல அவங்க கடைசியாக என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கிற டீட்டெயில் இருக்கும். இப்போ அந்த டீட்டெயிலும் இந்த ஹைவேல கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணும் கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகிறதுனால ஹைவேல கண்டுபிடிக்கப்பட்டது பிங்கி கரோல்ங்கிறது உறுதி செய்யப்படுது. பட் அப்படி இருந்தால் கூட ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சு உறுதி செய்ய முடியாதுல. அந்த பெண்ணோட முகம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இது பிங்கி கரோலான்னு தெரியும். அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த தகவலை எப்படி சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க, வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இல்லை. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி கணவரை இறந்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஒரே பிடிப்பு அப்படின்னா தன்னோட பொண்ணு மட்டும்தான். அதனால எந்த அம்மாவாலையும் அதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. அப்போ அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ல ஒரு பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்க அவங்க தான் உங்க பொண்ணானு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவங்க அம்மாவும் சரி தன்னோட பொண்ணு உயிரோடு இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில போறாங்க. பட் நேரா ஒரு அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு பதட்டம் அதிகமாகுது. அங்க இருக்கிற பிண வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்குன்னு. இப்போ அந்த முகம் சிதைக்கப்பட்ட பெண்ணோட சடலத்தை காமிக்கிறாங்க. பார்த்தவனே அவங்க அம்மா அங்கேயே மயங்கி விழுற மாதிரி வந்துட்டாங்க. பார்த்தவனே தெரியுது ஒரு அம்மாவுக்கு தன்னோட பொண்ணை தெரியாதா, இது என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. அவங்களோட இடுப்பு பகுதியில் ஒரு பச்சை குத்திருப்பாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியும் ஒரு ஹார்ட்டின் சிம்பிளும் போட்டு. ஸோ இது ரெண்டையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பெண்ணுக்கு இருக்காத மாதிரி அவங்களோட கால் விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்ல இருக்கும். பிகாஸ் அவங்க சின்ன வயசுல க்ரூக்ட் ஃபிங்கர் சிண்ட்ரோம்ங்கிற மாதிரி ஒரு வியாதி இருந்திருக்கு. அதனால அந்த பெண்ணோட கால் விரல் அதை மட்டும் வச்சு சொல்றாங்க, இது என் பொண்ணு தான் சார். என்னதான் முகம் இல்லாட்டா கூட அந்த டேட்டுவை வச்சியும் இந்த கால் விரலை வச்சியும் நான் உறுதியா சொல்றேன், கொலை செய்யப்பட்டது என்னோட பெண்ணுன்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக டிஎன்ஏ சாம்பிளும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அறிவியல் ரீதியாகவும் இது உண்மையிலே கொலை செய்யப்பட்டது கரோல் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் நிரூபிக்கப்படுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ஸ்டக்கிள் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ கொலை செய்யப்பட்டது பிங்கி கரோல் மும்பையிலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இங்கே வச்சு கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லை அவங்க உடலை இங்கே தூக்கி போட்டு போனாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில தான் தெரிய வரும். இப்போ மும்பை போலீஸ் சரியா விசாரிக்கல. பட் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ கொலை செய்யப்பட்டதோ பல்கருங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா வந்ததுனால இப்போ இந்த கேஸை வந்து பல்கர் போலீஸ் ஆஃபீஸர் தான் சால்வ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ மும்பை இந்த சாண்டா குரூஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன தடயம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு காணாமல் போனப்போ அந்த பொண்ணு வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்துச்சுல, அந்த லெட்டரை வந்து அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க, மும்பை போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ அந்த லெட்டரை பல்கர் போலீஸ் ஆஃபீஸர் வாங்கி பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா,
இந்த பெண் வந்து சிகோ அப்படிங்கிற ஒரு பையனை வந்து உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணை விட ஒரு வயசு கம்மி. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. அந்த பையனோட அப்பா வந்து ஏதோ ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவன் படிச்சு முடிச்சு வேலை இல்லாமல் அவங்க அப்பா கூட இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ 2 பேரும் ஒரே ஏரியாங்கிறதுனால பல நாட்கள் வந்து நண்பர்களாக பழகி ஒரு ஸ்டேஜில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2017 வருஷத்துலேருந்து உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் கூட ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இந்த பெண் கரோல் வந்து தன்னோட அம்மா கிட்டையும் சொந்தக்காரங்கள்கிட்டையும் தன்னோட காதலை பற்றி சொல்றாங்க. முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சா கூட சரி தன்னோட பொண்ணு ஆசைப்பட்டா அந்த சிகோங்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இவங்க சைடு வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பையன் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவான், அவங்க குடும்பத்துக்கும் நல்ல பரிச்சயமா இருப்பான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இந்த பெண் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அப்போ இந்த காதலருக்கும் தகவல் கொடுக்கப்படுது. அவனும் ஃபுல்லா கூட இருந்து தன்னோட காதலியை தேடி இருக்கான். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கரோலோட வீட்டில் ஒரு லெட்டர் கண்டுபிடிக்கப்பட்டதுல அந்த லெட்டர்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிகோங்கிற காதலருக்கும் கரோலுங்கிற பெண்ணுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. 2 பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்திருக்கு. 2 பேரும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. காதலர்களுக்கு உள்ள வர்ற ஒரு ஊழல் நிறைய நடந்திருக்கு. பட் அப்போ கூட கரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என்ன சண்டை போட்டாலும் சரி உன்னை விட்டு நான் எப்போவுமே பிரிஞ்சு போக மாட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது ஓன் கூட தான். ஸோ நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ரெடியாக இல்லைங்கிற மாதிரி அந்த லெட்டர் மொத்தம் சம்மரைஸ் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தால் கூட இந்த பெண் இன்னுமே அந்த நபரை நேசிக்கிறாங்க. அந்த நபர் கூட தான் தன்னோட வாழ்க்கையை வாழணுங்கிறத ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. இதை தான் அவங்க அம்மா மும்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வாரம் கேப்ல இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் அந்த கேப்ல மும்பை போலீஸ் ஆஃபீஸர் இந்த காதலரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், சார் நாங்கள் 2 வருஷமா காதலிச்சோம், இப்போ ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி எங்களோட காதலை பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் சார், எங்களுக்குள்ள ஒத்து வரல சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். மும்பை போலீஸும் அப்படியா சரிப்பா நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கரோலோட அம்மாவுக்கும் அவங்க குடும்ப உறவுகளுக்கும் இந்த காதலர் மேலே தான் சந்தேகம் இருந்திருக்கு. அதுவும் இந்த பெண் எழுதி வச்ச லெட்டர் வந்து அந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துறதுனால அவனை நல்லா விசாரிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் மும்பை போலீஸ் சரியா விசாரிக்கல. அவங்க எப்படி விசாரிச்சிருக்கணும், இந்த பொண்ணு காணாம போனப்போ கடைசி நாள் இவனை தான் பார்க்க போனாலா, அந்த இரவு 2 பேரும் ஒன்னா தான் டிராவல் பண்ணாங்களாங்கிறத செல்போன் சிக்னல் பேசிக்கான டேட்டா வச்சு அதை கம்பேர் பண்ணிருக்கணும். அவனை கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க, நாங்கள் பிரேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா சரிப்பா கிளம்பி வாங்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க அவன் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இதை நம்ப முடியல. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க தன்னோட பொண்ணோட டிஸப்பியரன்ஸுக்கும் அந்த காதலருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ இந்த தகவல் எல்லாமே பல்கர் போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்கப்படுது. இப்போ பல்கர் போலீஸ் ஆஃபீஸர் இந்த லெட்டரை படிக்கிறாங்க. இதில் இருக்கிற தகவலும் அந்த காதலர் வந்து மும்பை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனால அந்த தகவலும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அவன் என்ன சொல்றான், நாங்கள் 20 டேஸ்க்கு முன்னாடி 2 பேரும் ஒத்து பிரிஞ்சிட்டோங்கிறான். பட் இந்த பெண்மணி நான் உன்னை எப்பவுமே பிரிய விருப்பம் இல்லாமல் நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எமோஷனலாக எழுதியிருக்காங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லையும் நிறைய முரண்பாடு இருக்கிறதுனால அவங்க காதலர் மேலதான் இப்போ பல்கர் போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வருது. பட் மும்பை போலீஸ் மாதிரி இல்லாம இந்த பல்கர் போலீஸ் சூப்பரா அதை விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து இப்ப இந்த பொண்ணு மும்பைல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்ப அகமதாபாத் பக்கமே நம்ம போக தேவையில்லை. ஸோ மும்பைல இருந்து அந்த டயத்துல நைட்டு இந்த பொண்ணு காணாம போனப்போ அந்த நாள் பதிவான எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு காட்சிகளா செக் பண்ணிட்டு வரும்போது மும்பைக்கும் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கும் இடையில ஒரு சிசிடிவி கேமரால என்ன பதிவாயிருக்குன்னா, ஒரு பைக் போயிட்டு இருக்கு. அந்த பைக்குக்கு பின்னாடி இந்த பெண் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பைக் வந்து கொலை செய்யப்பட்ட கரோலோட பைக். அப்ப அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தது யாரு, அவங்க காதலர் சிக்கோங்கிற ஒரு நபர் தான். ஸோ இப்போ அந்த வழிநடுக இருக்க சிசிடிவி கேமரால அந்த பைக் எங்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னு பதிவாயிட்டு வரும்போது இன்னொரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த பைக்கை பின்தொடர்ந்து இன்னொரு பைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏதோ ஒரு எதாச்சியா நடந்த மாதிரி இருக்கு. பட் சிசிடிவி காட்சிகளை க்ளோஸா பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, இவங்க பைக்கு எங்கெல்லாம் போதோ அதுக்கு பின்னாடியே இன்னொரு பைக் வர்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லா ட்ராக் பண்ணிட்டு வரும்போது எந்த இடத்துல வச்சு இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் அகமதாபாத்துக்கு போற சைடு இருக்கிற எந்த சிசிடிவி கேமராலையும் இந்த பைக் பதிவாகலைங்கிறதுனால இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, அந்த பெண் மும்பையிலிருந்து தன்னோட காதலரோட தான் பைக்கில் வந்திருக்கா, உயிரோட இருந்திருக்கா. ஸோ இது வந்து வெறும் டம்பிங் கிரவுண்ட் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல வச்சு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அது அவங்க காதலர் மட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை, அவங்க பைக்கை பின்தொடர்ந்து வந்த இன்னொரு நபரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க.
இப்போ போலீஸ் திரும்ப இந்த கரோலோட அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காதலர் எதுக்காக உங்க பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது, சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையை சொல்றேன். என் பொண்ணு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. 2 பேரும் உயிருக்கு உயிரா ஒரு 5-6 வருஷம் லவ் பண்ணாங்க. எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பிடிக்கல. சரி பொண்ணு ஆசைப்பட்டான்னு ஒத்துக்கிட்டோம். பட் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். பட் அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி ஒரு டாக்கு போயிட்டு இருந்தது சார். ஒருவேளை அந்த பிரச்சனைனால 2 பேரும் பிரிய முயற்சி பண்ணாங்களா, அவன் என் பொண்ணு அதுக்காண்டி கொலை பண்ணானுங்கிறது எனக்கு தெரியலைங்கிறாங்க. அப்போ போலீஸுக்கு ஒரு மோட்டிவ் கிளியர் ஆகுது. 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, ஒரு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பையனோட வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா மேபி அந்த பொண்ணை விட்டு அவன் பிரிஞ்சு போகணும்னு முயற்சி பண்ணியிருப்பான். பட் அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு சைடு இருந்து அழுத்தம் வந்ததுனால இந்த பொண்ணு அவன் எலிமினேட் பண்ணிருக்கலாம். இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். சோ உண்மையிலே அந்த காதலரும் பின்னாடி பைக்ல வந்த நபரும் தான் இவங்களை கொலை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கறத டபுள் செக் எப்படி போலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த காதலோட செல்போன் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது சோ அந்த முழு இரவும் அந்த காதலரும் இந்த பொண்ணும் ஒரே மாதிரி தான் பக்கத்துல இருந்திருக்காங்க. 2 பேரும் இந்த ஹைவேல டிராவல் பண்ணிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. அதுவும் எந்த இடத்துல வச்சு இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க நெடுநேரம் இவங்க 2 பேரோட செல்போன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கரோலோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே கிளியரா புரியுது. இந்த தடயங்கள் போதும் இந்த காதலரையும் அந்த இன்னொரு நபரையும் லிங்க் பண்றது. இப்போ அந்த இன்னொரு நபர் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் யாருன்னா அவனோட பேர் தேவேந்திரா. இவங்க 2 பேத்துக்கும் அவனு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். ஸோ ஈவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கான். அதனால அவனையும் விசாரணை கூட்டிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த காதலர் சிகோ தேவேந்திரா 2 பேரையும் விசாரணை கூட்டிட்டு வராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்னதான் மறுப்பு தெரிவிச்சா கூட போலீஸ் அவங்க கிட்ட இருக்க செல்போன் சிக்னல் அண்ட் இந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்கும் போது வேற வழியே இல்லாம எதுக்காக இந்த கொலையை எப்படி பண்ணோங்கிறத 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் சந்தேகப்பட்டது 100% உண்மை. ஸோ இவங்க 2 பேரும் பல வருஷமா காதலிச்சிருக்காங்க. அந்த பையன் வீட்டில் ஒத்துக்கல. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பொண்ணை எப்படியே கழட்டி விட்டுட்டு வெளியில் வந்துடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு இன்னொரு பொண்ணோட திருமணம் நிச்சயிக்கப்படுது. ஸோ அப்போ அந்த பொண்ணோட இவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெண்ணுக்கிட்டேருந்து விலக ஆரம்பிக்கிறான். 5 வருஷம் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. திடீர்னு ஃபஸ்ட்டு ஃபோன் பேசுறது குறையுது, மீட் பண்ணுறது குறையுது, கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இது கரோலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. இதனால் 2 பேத்துக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ ஒரு டைம் கரோலுக்கு தெரிய வருது, இவனுக்கு இன்னொரு பெண்ணோட திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு. பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவன் சொல்லிட்டான், எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறான். பட் இந்த பெண் அவங்க கூட பயங்கரமான எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்காங்க. அவனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இவங்க ரெடியா இல்லை. பட் இவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவன் ரெடியா இல்லை. ஏன்னா அவங்க வீட்டு செய்யறது ப்ரெஷர் இன்னொரு பெண்ணோட நிச்சயமாயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க அவனை மறக்க முடியாம தவிக்கிறாங்க. ஈவன் கிறிஸ்மஸ் கூட சரியா செலிப்ரேட் பண்ண முடியாம இருக்காங்க. பட் இந்த கரோலோட கசின் சிஸ்டர்லாம் சொல்றாங்க, அவன் தான் உன்னை வேண்டாங்கிறான்ல, இதுக்கு மேல அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், போய் தொலைறான், விட்டு, உனக்கு ஒருத்தன் வருவான்னு எவ்வளவு சொல்லியும் கூட இந்த பெண்ணால அவனை மறக்க முடியல. அந்த சோகத்துல எழுதுனதா அந்த லெட்டர். நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூட தான் டிராவல் பண்ணுவேன்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பெண் நம்மளை விட்டு போகவே மாட்டா, இவளை எலிமினேட் பண்ணுறதை தவிர வேற வழி இல்லை. அப்படிங்கிறதுனால தான் 24ஆம் தேதி இந்த பெண்ணை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். அந்த பெண்ணை அவங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவன் தனியாக கொலை பண்ண முடியாதுன்னு இவனோட ஃப்ரெண்டையும் துணைக்கு கூப்பிட்டுருக்கான். இவங்க தேவேந்திரங்களை பற்றி இவங்களுக்கும் தெரியறதுனால இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போ இவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கான், சரி ஓகே நம்ம ஏதாவது ஜாலியாக ஒரு ரைடு போகலாம், ரொம்ப தள்ளி போகலாம் போதா இவனுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் வச்சு அவங்கள கொலை பண்ணலாம், இங்கே டம்ப் பண்ணலாங்கிற பிளானில் தான் அவங்கள கூட்டு போகிறான். அப்போ இந்த ஹைவேல அகமதாபாத் ஹைவேல கூட்டிகிட்டு வரான். இந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்த அவன் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். பின்னாடி அவன் ஃப்ரெண்டு வரான். ஸோ இப்போ 2 பேரும் வர்றாங்க. அவன் ஃப்ரெண்டு ரோட் சைடில் நிற்கிறான். இவங்க 2 பேரும் உள்ளே போய் தனியாக பேசலான்னு ஒரு பாறையில் போய் உட்காடுறாங்க. உட்காந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி இந்த பெண்ணை அவன் என்ன சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கானா, ஓகே நான் உன்னையே திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஒன்று ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் இவனோட நோக்கம் இன்னைக்கு இங்கேயே பிரேக்கப் பண்ணுறோம், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத சொல்கிறத கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ தன்னோட டிசிஷனை சொல்கிறான். கரோலுக்கு பயங்கர கோபம் வந்து 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கிறான். அவங்க ஆல்மோஸ்ட் மயக்கமாயிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவன் ஃப்ரெண்டு வர்றான். ஸோ 2 பேரும் இந்த பெண்ணை தரதரன்னு உள்ள இருந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு 15 அடி தொலைவு உள்ள இழுத்துட்டு போறாங்க. என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது, உள்ள உடம்ப தூக்கி போட்டாலும் கேட்காது. ஸோ உள்ள வச்சு இவன் கையில எடுத்துட்டு வச்சு இந்த கத்தியால அந்த பெண்ணோட கழுத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்றான். அதுக்கப்புறம் கோபத்துல அந்த பெண்ணை குத்துறான்.
அப்போ என்ன ஆகுதுன்னா இருதயத்தில் அவங்க கத்தி போது உள்ள ஹேண்டில் உடஞ்சது, கத்தி மாட்டிக்குது. அப்போ வந்து அந்த ஹேண்டில் மட்டும் வெளியில் வந்துடுது, அவங்க அப்பையே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்ணை யாரும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்து அந்த பெண்ணோட மூஞ்சிலே போட்டிருக்கானுங்க. ஸோ முகமே செதஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேக்கெட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறானுங்க. யார் பார்த்தாலும் இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. சரி, இப்போ அந்த புதருக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. இதை வந்து ஜென்ரலாக அந்த இடத்துல அவ்வளோ யாரும் காரை நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரு நபர் பாத்ரூம் போகிறதுக்காக நிப்பாட்டினதுனால பார்த்தாரு. இல்லை சப்போஸ் இப்போ அந்த நபரும் கண்டுபிடிக்கலன்னா பல நாள் இந்த உடல் முழுவதுமாக டீகம்போஸ் ஆகி கடைசி வரைக்கும் தெரியாமே போயிருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடலை புதருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இப்போ என்னன்னா, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பைக்கில் வந்திருக்கான். இவன் வந்து அந்த பொண்ணோட பைக்கில் வந்திருக்கான். இப்போ இந்த பைக்கையும் அந்த பொண்ணோட பிலாங்கிங்ஸையும் ஒரு இடத்துல தூக்கி போடணுன்னு சிறிது தூரம் தள்ளி இதே மாதிரி ஒரு புதரை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள பைக்கையும் அந்த பிலாங்கிங்ஸையும் தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கூட, தேவேந்திரா கூட பைக்கில் ஏறிட்டு திரும்ப மும்பைக்கு வந்துடுறான். ஒன்றுமே தெரியாத மாதிரி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதுதான் சார் நடந்தது. பட் இதில் என்னன்னா, நான் அந்த பெண்ணை கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தில் கூட்டிகிட்டு போல, பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலான்னு போனோம். அந்த இடத்துல எமோஷனலாக தான் அந்த கொலை பண்ணேன், அந்த இடத்துல கோபத்தில் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறான். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதாவது எமோஷனலாக கோபத்தில் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு குறைவான தண்டனை கிடைக்கும். பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ணோன்னா அதிக தண்டனை கிடைக்கும். மேபி அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து எமோஷனலாக பண்ணிட்டேங்கிறான். பட் போலீஸ் வந்து அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்ப்பா எமோஷனலாக கொலை பண்ணுறவனா இவ்வளோ தூரம் கத்தியை தூக்கிட்டு போவான்? எவனாவது நார்மலாக பாக்கெட்டில் கத்தி வச்சுருப்போமா? அதுவும் நீ உன் காதலியோட பர்சனலாக இருக்க போகிறதுக்கு எதுக்கு உன் ஃப்ரெண்டை வர சொல்கிற? ஸோ இது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிரைம் சீன்ல அந்த பெண் கொலை செய்யப்பட்ட நேச்சரும் இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் 100% மேட்ச் ஆகுது. ஸோ உண்மையிலே கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை இவன் சொல்றான். அதை தாண்டி அந்த பெண்ணோட ஸ்கூட்டரையும் அந்த பிலாங்கிங்ஸையும் எந்த இடத்துல மறைச்சு வச்சேன்னு சொன்னா அந்த இடத்துல போய் போலீஸ் பார்க்குறாங்க, அதை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து 100% வந்து உறுதியாகுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இவன் தன்னோட காதலியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. பட் அவன் ஃப்ரெண்டு எதுக்குப்பா அவன் கொலை பண்ண அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. ஒரு நண்பர்னா கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு வேலை வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கொலை பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்டோட இன்வால்வ்மெண்ட் என்னங்கிறது தெரியல. பட் அதே டயத்தில் இந்த பையனோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை, இந்த மாதிரி என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. பட் அது வந்து பொய்ன்னு நிரூபிக்கப்படுது. ஏன்னா இந்த பெண் வந்து என்னதான் அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த பெண்ணை பிடிக்காட்டா கூட இவன் சில டைம் இந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அவங்க பேரண்ட் பொய் சொல்கிறாங்கங்கிறது தெரியுது. பட் அதே டயத்தில் இந்த சிகோங்கிற காதலரோட அப்பா என்ன சொல்கிறாரு, இவன் பண்ணது வந்து தப்பு தான், அதனால அதுக்குரிய தண்டனை நீங்கள் கொடுங்கிறாங்க. பட் அதே டயத்தில் இந்த ஃப்ரெண்டோட இன்வால்மெண்ட் வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அதனால இந்த சிகோவோட அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, டே அவன் தான் ஏதோ மோட்டிவ் இருக்குன்னு பண்ணுறான், நீ எதுக்குடா இதெல்லாம் போய் பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த ஃப்ரெண்டு தேவேந்திரங்கிறவன் கடைசி வரைக்கும் வாயை திறந்து உண்மையிலேயே எதுக்காக இதில் நான் இன்வால்வ் ஆனேன்னு சொல்றதுக்கு ரெடியா இல்லை. பட் வாட் எவர் இட் இஸ், மோட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவும் மோட்டிவும் இருக்கு. ப்ளஸ் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட், கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே மேட்ச் ஆகிறதுனால இந்த ரெண்டு பேர் மேலேயும் கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கோட விசாரணை வர்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பெண்ணோட மரணத்தில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த பெண்ணோட அம்மா கரோலின்கிற பெண்மணி தான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, கணவர் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டார், அந்த பொண்ணுக்கு 3 வயசு இருக்கும்போது. அப்போ தன்னோட பொண்ணு மட்டும்தான் உலகம் நினச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்காக எப்படி வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் தனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் தன்னோட பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணும் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்படும் போது இந்த உலகம் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஸோ அவங்களோட இப்போ ஒரே ஆறுதல் என்னன்னா, இதில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க, பல முறை பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க, பெயில் வந்து டினை ஆகப்படுது. ஸோ இந்த வழக்கோட விசாரணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு நாள் இந்த அம்மா இருக்காங்களா கரோலின், அவங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பக்கத்தில் வந்து ஒரு பைக் நிற்குது. ஒரு பைக்கில் ஒரு ஆண் ஒருத்தன் ஓட்டிட்டு இருக்கான், பின்னாடி ஒரு பெண் உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த நபர்கள் வந்து இந்த கரோலின் கிட்ட பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு, அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் தர்றோம், இந்த கேஸை இதோட முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா கிட்ட
அவனுக்கு அந்த காதலர் சார்பாக பேரம் பேசுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த அம்மா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த வழக்கை நான் வாபஸ் வாங்க மாட்டேன், என் பொண்ணை கொலை பண்ணவனுக்கு கடைசி வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த சிகோவோட வீட்டில் இருந்தோ இல்லை மேபி அவங்க சொந்தக்காரங்களோ இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இந்த வழக்கை எப்படியாவது மூடி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏப்ரல் மாதம் 2022 தான் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. ஸோ இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியும், நம்ம ஊரில் ஒரு வழக்கு முடிகிறதுக்கு தண்டனை வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். பட் இந்த நபர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால 2 பேத்துக்கும் கண்டிப்பாக மினிமம் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம ரீசெண்டா இந்தியன் கேசஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம்ல, இந்த பேட்டர்ன் வந்து நிறைய கேஸ்ல வருது. இதை பத்தி நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு டீனேஜ் பொண்ணா இருந்தாலும் சரி, இல்ல டீனேஜ் பொண்ணு வச்சிருக்க பேரண்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது சரியான நபர் தான் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் திருமணத்துக்கு முன்னாடி உடல் ரீதியான தொடர்பை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேஜில் ஒரு நபர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போனோம் அப்படின்னு முயற்சி பண்ணா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா இன்னொரு நபர் இப்படி பிடிச்சு இழுத்து வச்சா கூட அது ரொம்ப நாள் தாங்காது. இல்லை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், மிரட்டி போலீஸை வச்சு இல்லை உங்க சொந்தக்காரங்களை வச்சு மிரட்டி கல்யாணம் பண்ணலாம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையான காதலும் அன்பும் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, உங்களுக்கு ஒரு கோபம் வரும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவன் நம்மளை ஏமாத்திட்டான், நம்ம கூட ஜாலியாக இருந்துட்டு இப்போ வேறு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும். பட் இல்லைன்னு சொல்ல, அது சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அதுக்குரிய தண்டனை வாங்கிட்டு கொடுங்க, அது தப்பு கிடையாது. பட் ஃபோர்ஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. ஸோ மேபி ஃபஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பெண்ணுங்க நல்ல ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உறவு கடைசி வரைக்கும் நிகழுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக எமோஷனலாக அட்டாச் ஆகிறாங்க. பசங்க இப்படி கழட்டி விட்டு போனால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எய்தர்வே எப்படி வேணாலும் பொருந்தும். ஒரு பொண்ணு ஒரு ஆணை விட்டு போகலாம், ஒரு ஆணும் ஒரு பொண்ணை விட்டு போகலாம். அந்த எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கல்யாணம் வரைக்கும் போச்சு அப்படின்னா 2 பேரும் முழு மனசாக விருப்பப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணணும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேற மாதிரி பிரச்சனை வரும், வேற மாதிரி டிவோர்ஸ் வாங்க, அதெல்லாம் வேற. பட் கல்யாணம் பண்ணுறதுக்கே 2 பேத்துக்கு இஷ்டம் இல்லாமல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாண வாழ்க்கையே நல்லா இருக்காது. அதனால ஓகே, நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு நபர் இந்த உறவை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு அவர் விருப்பப்படுறார் அப்படின்னா போக விட்டுருங்க. அப்படிப்பட்ட நபரை இழுத்து பிடிச்சு ஒரு உறவில் வச்சோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் சட்டப்படி போராடி அந்த கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காரு. அந்த நபர் கண்டிப்பாக உங்களோட திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்படி உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணோட தான் தொடர்பில் இருப்பார். ஸோ உங்கள் வாழ்க்கை அப்பயும் நாசமாக தான் போக போகுது. அதுக்கு பதிலாக போகிறேங்கிறவனை போப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வேறு யாராவது பிடிச்ச நல்ல நபரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து திருமணத்துக்காக இந்த மாதிரி ஒரு சைடு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில சமயம் இந்த மாதிரி கிரைமில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க பிரச்சனையில் இருக்கும்போது ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் வெளியில் போகணும்னு நினைக்கும் போது கடைசியாக வா ஒன் டைம் மீட் பண்ணலாம், அந்த ஒன் லாஸ்ட் மீட் வந்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அதை வந்து ஒரு பொது வெளியில் மீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க. ஸோ ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சு போகணுன்னு விருப்பப்பட்டால் அதை வந்து விட்டுருங்க. அது உங்கள் கோபம் தாபம் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து அது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கிலேருந்து நம்ம பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.